திருமணத்திற்கு முன் ஆலோசனை அல்லது திருமணத்திற்கு முன்பு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றிய ஆலோசனை, இந்த மாதிரி 2ஆ பிரிக்கலாம். திருமணத்திற்கு முன்பு ஆலோசனை அப்படின்றது என்னன்னா, திருமண உறவுகள் பற்றிய பல்வேறு விதிமுறைகளை உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 பேர் ரொம்ப அற்புதமான அட்ராக்ஷனோட ஆர்வமால் காதலித்து கூட திருமணம் பண்ணலாம். ஆனால் கருத்து வேறுபாடுகள், அவங்க வேறு வேறு இடங்கள்லேருந்து வளர்ந்தவங்க, வேறு வேறு பழக்க வழக்கங்கள். உதாரணத்துக்கு ஒருத்தர் நான் வெஜிடேரியன், ஒருத்தர் வெஜிடேரியன் வச்சுக்கோங்க. வெஜிடேரியனுக்கு நான் வெஜிடேரியன் பார்த்தா வாமிட்டிங்கே வரும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் நடைமுறையில் ஒரே வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா. அப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய இருக்குது. இதை தவிர வேறு வேறு பழக்க வழக்கங்கள், இது சரி இதுதான் கரெக்டுன்னெலாம் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி இருந்ததுனால அதுதான் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா, விஞ்ஞானபூர்வமான பல்வேறு ஆய்வுகள் இருக்குது. உதாரணத்துக்கு அப்யூசிவ் பிஹேவியர் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஆர்டர் பண்ணாதீங்க, உங்கள் பார்ட்னருக்கு ஆர்டர் பண்ணாதீங்க, அதை கொண்டு வா, இதை செய் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுங்க. பொலைட்டாக ரிக்வஸ்ட் பண்ணுறது தான் சரியானது. ஆர்டர் பண்ணுறது அப்யூசிவ் பிஹேவியர், மோசமான பிஹேவியர் கிரேட் 1. அடுத்து சொல்லித்தர்றது, நீ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தர்றது, இல்லை எப்படி சமையல் செய்கிறதுன்னு சொல்லித்தர்றது, அவங்கள வலிக்கு கொண்டு வர்றது கிரேட் நம்பர் 2, அப்யூசிவ் கிரேட் நம்பர் 2. கோவப்பட்டு திட்டுறது அடிக்கிறதுன்றது கிரேட் நம்பர் 3. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே போகணும். நம்ம பார்ட்னர் அடிக்கிறதுக்கு ஆணுக்கு உரிமை இல்லை, பெண்ணுக்கும் உரிமை இல்லை. நீங்கள் கோபமாக ஆரம்பித்தாலே உங்கள் அந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போயிடும். அது தனியாக ஒரு பிளான் பண்ணி கெடுக்க வேண்டியதில்லை.